வணக்கம். நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை உருவாக்குற அணுக்கள பத்தி நம்ம ஸ்டைல்ல தெரிஞ்சுக்கலாமா? அணுக்கள் தனியா இருக்கவே விரும்பாது. அதுக்கு ஒரு துணை வேணும். இந்த உறவுக்கு பேர்தான் வேதியியல் பிணைப்பு. இதுல 2 முக்கியமான வகை இருக்கு. இது ஒரு தமிழ் கல்யாணம் மாதிரி யோசிச்சு பாப்போமா? முதல்ல பார்க்க போறது அயனிப் பிணைப்பு. இது ஒரு முழுமையான கிஃப்ட் டிரான்ஸ்ஃபர் மாதிரி. ஒரு கல்யாணத்துல மாமா பொண்ணுக்கு நகை போடுற மாதிரி தான். கொடுத்தா கொடுத்ததுதான், திரும்ப வராது. இங்க சோடியம் ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது, குளோரின் அது வாங்கிக்குது. அவ்வளவுதான், ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் உருவாகிடுச்சு. இந்த அட்ராக்ஷன் தான் அவங்கள பிரிக்கவே முடியாதபடி வச்சிருக்கு. நம்ம சாம்பார்ல போடுற உப்பு மாதிரி. அடுத்து சகப்பிணைப்பு. இது கிஃப்ட் இல்ல, ஒரு பந்தி விருந்து மாதிரி. இங்க கொடுக்கல் வாங்கல் கிடையாது, எல்லாரும் ஒன்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுதான் சகப்பிணைப்பு. ஒரே மாதிரி பவர் இருக்கிற அணுக்கள் ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்குது. சிம்பிள். நம்ம உடம்புல இருக்கிற புரோட்டீன், டிஎன்ஏலாம் இந்த ஷேரிங்னால தான் ஒன்னா இருக்கு. சரி, இந்த பாண்டையெல்லாம் உடைச்சு புதுசா எப்படி உருவாக்குறது? இங்கதான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வருது. நிறைய ரியாக்ஷன்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். இதுக்கு பேரு ரிடாக்ஸ் வினைகள். இத நாம தலை தோனி ஒரு மாஸ் 6 அடிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். இத ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கு. ஆயில் RIG. ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை இழந்துட்டா அது ஆக்சிடேஷன், பால் பேட்டிய விட்டு போற மாதிரி. அதே ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டா அது ரிடக்ஷன், ஃபீல்டர் கேட்ச் பிடிக்கிற மாதிரி. தெரிஞ்சுக்குங்க, இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் தான் இப்போ உங்க போனை பவர் பண்ணுது. அப்போ கல்யாண கிஃப்ட், பந்தி சாப்பாடு, கிரிக்கெட் 6ன்னு எல்லாத்துலயுமே கெமிஸ்ட்ரி இருக்கு. நம்மள சுத்தி நடக்கிறது எல்லாமே ஒரு கெமிக்கல் டான்ஸ் தான். அடுத்தது என்னன்னு பாருங்க. நன்றி.